என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, மீண்டும் மீண்டும் இந்த தாயின் வாக்கினை நீ கேட்க வேண்டும் என்றால் தெய்வ அருள்வாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். இன்று உன் அம்மா உன் வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னுடைய வாழ்க்கை துணை நேரடியாக என்னிடத்தில் வந்து உன்னை பற்றிய சில விஷயங்களை எல்லாம் வேண்டுதலாக வைத்தது. இப்பொழுது அவரனுடைய மனதில் உன்னை பற்றிய எண்ணங்கள் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். உன்னிடத்திலேயே பகிர்ந்து கொள்ள முடியாமல் இந்த தாயானவளிடத்தில் வந்து அவர்கள் சில விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கின்றார்கள் என்றால் உங்களுக்குள் மன வருத்தம் இருப்பது உண்மைதான் அல்லவா? என் குழந்தையே, ஆற்றாமையின் காரணமாகவே அவர்கள் என்னிடத்தில் வந்து சில விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு சென்றார்கள். அதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறிவிடும். என் குழந்தையே, அவர்கள் என்னிடத்தில் வந்து என்ன சொல்லிவிட்டு சென்றார்கள் என்பதனை உன்னிடத்திலேயே நான் சொல்கின்றேன். நீ கவனமாக கேட்டு அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, சில நேரங்களில் சில கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வரும் பொழுது வாழ்க்கை கஷ்டமாக இருக்கின்றது என்று உன்னை சுற்றி இருப்பவர்களை எல்லாம் நீ காயப்படுத்தி விடுகின்றாய். அதன் காரணமாகவும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற பிடிப்பு இல்லாமல் போய்விடுகின்றது. இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்றுதான் சில நேரங்களில் நீயாக வாய்விட்டு வெளியே கூறிவிடுகின்றாய். என் குழந்தையே, இப்படிப்பட்ட மனநிலையில் நீ இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தாயானவள் உன்னை அப்படியே விட்டுவிட முடியாது அல்லவா? ஏனென்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதிர்கால வாழ்க்கை எப்படி பாதிக்கும் என்று அறியாமல் இருக்கலாம். ஆனால் உன் தாயானவள் எனக்கு தெரியும் அல்லவா? என் பிள்ளையே, நீ எப்பொழுது இந்த வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்றால் உன்னிடத்தில் எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான வார்த்தைகளும் வெளிப்படக்கூடாது. நீயாக இந்த வாழ்க்கையை வெறுக்கின்றாய் என்று பேசினால் உன்னிடத்தில் அந்த வார்த்தைகளுக்கு தகுந்த எதிர்மறையான எண்ணங்கள் தான் வெளிப்படும். அப்படி எதிர்மறையான எண்ணங்களை வைத்து கொண்டு எப்படி ஒருவரால் நிம்மதியாக வாழ முடியும்? என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு எதுவெல்லாம் கிடைக்கவில்லை என்று நினைப்பதை விட என்னவெல்லாம் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்று நீ யோசித்து பார். உனக்கென்று நல்ல வருமானம் தரக்கூடிய வேலை கிடைத்திருக்கின்றது, நல்ல குடும்பம் இருக்கின்றது, நல்ல மனைவியும் அமைந்திருக்கின்றார், நல்ல குழந்தைகளும் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன கஷ்டங்களுக்கு எல்லாம் நீயாக நம்பிக்கையை இழந்து வாழ்க்கையை வெறுத்துவிட்டு என்றெல்லாம் பேசிக்கொள்ளக்கூடாது அல்லவா? என் குழந்தையே, ஒரு குடும்பத்தின் சந்தோஷத்தை நிர்ணயிக்க வேண்டியது பணம் மட்டுமல்ல, உண்மையான மனமும் தான், நல்ல குணமும் தான் ஒரு குடும்பத்தினை சந்தோஷமாக நிர்ணயிக்கின்றது என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, பணம் இன்று இருக்கும், இல்லை என்றால் நாளை நாம் கொள்ளலாம். ஆனால் உன்னுடைய மனமும் நல்ல குணமும் உனக்கு மாறிவிட்டது என்றால் குடும்பத்தில் யாருக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்காது அல்லவா? உன்னுடைய வாழ்க்கை துணையானது உன்னுடைய மனதையும் உன்னுடைய குணத்தையும் விரும்பித்தானே இத்தனை நாட்களும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என் குழந்தையே, இப்பொழுது உன்னுடைய மனமும் நல்ல குணமும் மாறிக்கொண்டிருக்கின்றது என்றுதான் அவர்கள் என்னிடத்தில் வந்து வேதனையாக சொல்லிவிட்டு சென்றார்கள். என் பிள்ளையே, இதற்கு முன்பு உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அனைவரிடத்திலும் பகிர்ந்து எல்லா முடிவுகளும் எடுத்து வந்தீர்கள். இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் காரணமாக நீ எதையுமே முழுவதுமாக சொல்வது இல்லை.
எதை பற்றியும் முழுவதுமாக சிந்திக்காமல் அவசர கதியில் தவறான முடிவுகளை எடுத்து நீ சங்கடப்படுவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருப்பவர்களையும் சங்கடத்தில் ஆழ்த்திவிடுகின்றாய். இதையெல்லாம் அவர்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை அளிக்கின்றது. என் குழந்தையே, ஒரு குடும்பத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கின்றவன் சரியாக நடந்து கொண்டால்தானே அந்த குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும். நீ இந்த குடும்பத்திற்காக எவ்வளவு கஷ்டப்படுகின்றாய், எப்படி உழைக்கின்றாய், உன்னுடைய வலிகள் என்ன, வேதனைகள் என்ன என்பதனை எல்லாம் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் அறிந்ததுதான் இருக்கின்றார்கள். அதற்காக நீ நேரம் காலம் பார்க்காமல் உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றாய். என் குழந்தையே, நீ இத்தனை ஓடோடி உழைத்து உன்னுடைய உடல்நிலையை கண்டு காணாமல் அலைவதையெல்லாம் எதற்காக? உன்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்திற்காக. என் குழந்தையே, உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் இப்பொழுதும் உன்னிடத்தில் சந்தோஷமாக இருக்கின்றார்களா என்று யோசித்துப்பார். உன்னிடத்தில் அவர்கள் சந்தோஷமாக இல்லை, ஆம் சிரமத்தில் இருக்கின்றார்கள் என்று சொல்வாயானால் என் குழந்தையே, உனக்கான மனமாற்றம் தொடங்கிவிட்டது. எந்த இடத்தில் தவறு இருக்கின்றது என்பதனை நீயாகவே உணர்ந்திருப்பாய். என் பிள்ளையே, நீ குடும்ப வாழ்க்கைக்குள் வந்த பிறகுதான் உனக்கான அத்தனை மரியாதையும் அத்தனை பொறுப்புகளும் உன்னை தேடி வந்தது என்பதனை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னை ஒரு முறையான மனதோடும் மனிதராக மாற்றுவது உன்னுடைய குடும்பம். உன்னுடைய மரியாதை எங்கே இருக்கின்றது தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் நீ எப்படி வழி நடத்துகின்றாய், எப்படி சந்தோஷமாக வைத்திருக்கின்றாய் என்பதில்தான் உன்னுடைய மரியாதையானது இருக்கின்றது. இங்கே நீ உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கோபமாக நடந்து கொண்டு நாள்தோறும் சண்டைகளோடும் இருப்பாயேயானால் உன்னுடைய குடும்பத்தின் நிலை உன்னை சந்தோஷமாக வைத்திருக்குமா என்று யோசித்தால் என் குழந்தையே, நிச்சயமாக இல்லை. இந்த குடும்பத்தை நீ உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் அல்லவா? உனக்கு கீழ்ப்படிந்து தான் எல்லோரும் நடக்க வேண்டும் என்று நினைப்பது எல்லாம் சரிதான். ஆனால் அதற்கு நீ என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும், என்னென்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் என்று உன்னுடைய செயல்களும் நீ யோசித்து பார்த்தாயா? என் பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்திற்கென நீ அதிகமான நேரத்தை ஒதுக்காமல் அவர்களிடத்தில் மனம் விட்டு பேசாமல் வெறும் பணத்தை மட்டுமே கொடுத்து ஒருவரினுடைய நிம்மதியை நாம் வாங்கிவிட முடியாது அல்லவா? என் குழந்தையே, நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றது. அதுவெல்லாம் உன்னிடத்தில் இருந்து உன்னுடைய குடும்பத்தில் இருந்தும் தான் நீ ஆரம்பிக்க வேண்டும். உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நீ மகிழ்ச்சியாக வைத்து கொண்டால்தான் இந்த சமுதாயத்தில் மற்றவர்களிடத்தில் நீ சந்தோஷமாக இருக்க முடியும். வெறுமென நீ வெளியில் சந்தோஷமாகவோ இருப்பது போல இருந்து கொண்டு உள்ளுக்குள்ளே வேதனையோடு இருப்பது எல்லாம் ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. என் பிள்ளையே, உன்னை பார்ப்பவர்கள் எல்லோரும் நீ நன்றாக இருப்பது போல நினைத்து கொண்டாலும் உனக்கான வலிகள், உனக்கான வேதனைகள் இதுவெல்லாம் எனக்கும் உனக்கும் மட்டும்தானே தெரியும். என் பிள்ளையே, நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களானது நமக்கு நம்முடைய எதிர்காலத்திற்கும் நன்மையாக இருக்கும் என்று நீ நினைத்தாயே. ஆனால் நிச்சயமாக அந்த மாற்றங்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என் பிள்ளையே, நீ அதிகமாக பேசக்கூடாது என்று நினைக்கின்றாயா? ஏற்றுக்கொள். உன்னுடைய கெட்ட பழக்கங்களை எல்லாம் நீ விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்றாயா? ஏற்றுக்கொள். சில தேவையற்ற நபர்களின் நட்பினை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்றாயா? ஏற்றுக்கொள். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஆரம்பத்திலேயே கஷ்டமாக இருந்தாலும் இறுதியில் உனக்கு நிம்மதியை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும். என் பிள்ளையே, ஏனென்றால் மாற்றங்கள் ஒன்று மட்டுமே மாறாமல் இருக்கும். உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று நினைக்கின்ற நீ அவர்களுக்காக உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா?
என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை துணையானது என்னிடத்தில் வந்து வேண்டிக் கொண்ட விஷயங்கள் எல்லாம் இதுதான். அவர்கள் பெரிதாக பொன்னும் பொருளும் வேண்டும் என்று, வசதியாக வாழ வேண்டும் என்று ஒரு நாளும் கேட்டது கிடையாது. பேராசைப்பட்டு அவர்கள் எதுவுமே என்னிடத்தில் கேட்கவில்லை. அதனால் என் குழந்தையே, நீ அவர்களுக்காகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அவர்களுக்காக சிறு மாற்றங்களை எல்லாம் நீ ஏற்படுத்தி கொள்ளலாம் அல்லவா? அதனால் என் பிள்ளை, இனிமேலாவது இந்த விஷயங்களை எல்லாம் நீ கடைபிடிக்க வேண்டும். என் குழந்தையே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.